Praise Lord. இந்த நாள் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 8 வரை. 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 8 வரை. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கின்ற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. The scripture reading for today is taken from 1 Timothy 4:6-8. 1 Timothy 4:6-8. If you instruct the brethren in these things, you will be a good minister of Jesus Christ, nourished in the words of faith and of the good doctrine which you have carefully followed. But reject profane and old wives, fables, and exercise yourself toward godliness. For bodily exercise profits a little, but godliness is profitable for all things, having promise of the life that now is and of that which is to come. May the good Lord add His blessings upon this reading and meditation of His words for us today. Amen. நன்றி செலுத்துகிறேன். அருமையான சாட்சியை கேட்டோம். அந்த தாயார் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் ஹோலி கம்யூனியன் கொடுக்கறதுக்கு. எனக்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமையான காரியங்களை காண தேவன் கிருபை செய்தார். ஏன்னா அந்த தாயார் ஆக்சுவலி நடக்க முடியாம காலெல்லாம் ஒரு இவ்வளோ பெருசு வீங்கியிருக்கும். யூனோ she went through hell, அப்படித்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே the great thing is அவங்க கொஞ்சம் கூட சோர்ந்து போய் தேவனை அப்படி எப்படி சொல்றது தூசிக்கிறதுக்கோ அல்லது why I'm going through all this சொல்லவே மாட்டாங்க. அவங்க எப்போதும் தேவனை துதிப்பார்கள், சோஸ்தரிப்பார்கள். எனக்கும் மனைவிக்கும் தேவன் அந்த கிருபையை தந்து அவர்களுக்கு ஹோலி கம்யூனியன் கொடுப்போம், ஊழியம் செய்யும் தேவன் கிருபை செய்தார். திடீரென்ற ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் தேவன் கிருபை செய்து இன்னைக்கு நடந்து வந்து சாட்சி சொல்ல தேவன் உயர்த்தி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நிச்சயமாக அவர்கள் போகும் இடமெல்லாம் தேவன் மகிமையிலே வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிய காரியங்களை காண நிச்சயமாக தேவன் கிருபை செய்வார். அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஓவசியிலிருந்து வந்தாங்க. சில காரியங்களை தேவன் அங்கேயே வெளிப்படுத்தி அவர்கள் இங்க வந்து தாயாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தேவன் God communicates through many ways. ஸோ அப்படியாக கம்யூனிகேட் பண்ணி காரியங்களை செய்தார். நான் சொல்றேன்னா, ஒரு சமயம் நம்பலாம். இன்னைக்கு பாருங்க, காலை ஆராதனையிலே தேவன் பெரிய விடுதலையை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்க என்ன சூழ்நிலையில போய்கொண்டு இருக்கிறீங்க அவர் கொண்டுதான் தெரியும். And you know, nobody else knows. One thing God is telling, I'm with you. நான் உன்னோட இருக்கிறேன். அந்த விசுவாசத்துல ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம போற சூழ்நிலை அல்லது பிரச்சனை, sometime we will tell, யாருக்கு என்ன புரியுது, யாருக்கு என்னோட வேதனை புரியுது அப்படின்னு. Jesus understands. The Lord knows what you are going through, and the Lord is telling you, don't worry, I'm with you. பிசாசானவன் நம்மளை தோக்க அடிக்க, நம்ம தோத்து போகும்படி அவன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா விசுவாசத்துல ஓடுங்க, நம்பிக்கை ஓடுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்து தேவனுக்காக சாட்சியாக நிற்கும்படி தேவன் கிருபை செய்வார். இன்னைக்கு ஆராதனை நடத்தின மகன் கூட காலையில 5:30 மணிக்கு எனக்கு ஒரு கால். அந்த மகன் வர முடியாது, வேதனையில, அதாவது பின்னால் ஒரு பெரிய வேதனையில வீட்டிலே டாக்டர் வந்து தண்ணி ஏற்றுற சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃப் கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் நான் இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வர முடியாது, இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. நான் சொன்னேன், டோன்ட் வரி, people will do, don't worry about anything, God will do things. ஒரு 7 மணிக்கு மறுபடியும் கூப்பிட்டு அவர்கள்ட்ட காரியத்தை கேட்கும் போது
you know what is the answer they gave? தெரியாது பஸ்ட் அவர் வரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் வந்தாரு, இன்னைக்கு ஆராதனையை நடத்தினாரு. அவருக்கு ஒரு புது பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் மூலியமாக நமக்கு ஒரு புது பலத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறேன். ஸோ நீங்க பிரச்சனை போயிட்டு இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி பெரிய காரியத்தை காண செய்வார். பாருங்க தேவ ஜனமே, வசனத்துக்கு மறுபடியும் போகும். அதை வாசிச்சாச்சு. அதுல இருந்து தேவன் நம்மளோடு பேசுவார், பேசணும் என்று ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவர் அற்புதம் அடையாளம் செய்கிறவர் ஐயா. அதை இந்நாள் வரையும் செய்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து செய்ய போகிறேன். அதுக்காக நன்றி. இதோ இந்த நாளிலே புறப்பட்டு வந்த இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். உங்க ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த நாளிலே புறப்பட்டு வந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ்ல அதை வாசிக்கிறேன் திருப்பி. இஃப் யூ இன்ஸ்ட்ரக்ட் த பிரதரன் இன் தீஸ் திங்ஸ். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அந்த வசனம் சொல்லுது. இஃப் யூ இன்ஸ்ட்ரக்ட், அதாவது நம்மள தான் சொல்றாரு, நீங்க இதை குறித்து மற்றவங்களுக்கு போதிக்கணும் அல்லது மற்றவங்களுக்கு சொல்லணும். எதை குறித்து சொல்றாரு? அது ஒரு கேள்விக்குறி. அது அப்புறம் வந்து பார்ப்போம். ஓகே, திஸ் திங் you will be a good minister of Jesus Christ. நீ ஒரு நல்ல தேவனுக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக இருப்பாய், ஏன்னா இதை குறித்து நீ சொல்ற அப்படின்னு சொல்லி. அப்புறம் the word of faith and of a good doctrine which you have carefully followed. நீ விசுவாசத்துல அல்லது தேவனோட வார்த்தையில கீழ்ப்படிந்து நடக்கிறனால தான் அல்லது அதை பின்பற்றனால தான் இதை மற்றவர்களுக்கு நீ சொல்ற அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. என்னத்தை சொல்றோம் அதை திருப்பி பார்ப்போம். ஆனா அதை தொடர்ந்து ஒண்ணு சொல்றாரு, பட் ரிஜெக்ட் profane and old wise fables and exercise yourself towards godliness. அதே டைம்ல அதாவது இந்த சத்தியத்தை சொல்லுகிற நம்ம, இந்த வார்த்தையை மற்றவங்கள்ட்ட சொல்ற நம்ம, விசுவாசத்துல கீழ்ப்படிந்து நடந்து மற்றவங்களுக்கு சொல்லும் நம்மள பார்த்து சொல்றாரு, ப்ளீஸ் ரிஜெக்ட் profane and the old wives fables அப்படின்றது. இந்த profane என்னது, இந்த old wives fables என்னன்னு பாத்தீங்கன்னா, profaneனா சீர்கெடும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுது. அல்லது அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா தேவனுக்கு எதிராக, அல்லது சிம்பிள் தமிழ்ல சொன்னா கெட்ட வார்த்தை. ஓகே, தேவனுக்கு எதிராக அசுத்த வார்த்தைகள் அல்லது தேவனோட பைபிள் வார்த்தைக்கு எதிராக அதை தாழ்த்தும் அந்த மாதிரி வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காதேன்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த ஊழியத்துல இருக்கிறனால இதை நீ ரிஜெக்ட் பண்ணு அப்படின்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஓல்ட் வைஸ் ஃபேபிள்ஸ், அதாவது தமிழ்ல போட்டிருக்கு கிளவிகள் பேசுமா இருக்கிற கட்டுக்கதைகள். இந்த கிளவிகள் சொல்லும் போது வயசானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வயசானவங்க எங்களை குறித்து சொல்லல, இது பழைய காலத்துல இருந்து வந்த கட்டுக்கதைகள். ஓகே, இந்த கட்டுக்கதைக்கு செவி கொடுக்காத அப்படின்றாரு. என்னென்ன கட்டுக்கதை? ஒரு கதையை சொன்னா, God helps those who help themselves. இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? இது கட்டுக்கதை. If you don't help, God don't help you. அல்லது பழைய கதை சொல்றோம் உங்களுக்கு. கதவு ஆட்டிக்கிட்டு இருக்காத, உங்க அம்மா அப்பா சண்டை போடுவாங்க. இது கேட்டிருக்கீங்களா? கதவு ஆட்டினா ஏன் அம்மா அப்பா சண்டை போடுறாங்க? கதவு ஆட்டுறதுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை? அம்மா அப்பாவுக்கு ஆக்சுவலி கதவு ஆட்டினா ஸ்க்ரூ வீணா போய் கதவு உளுந்துரும். ரைட்டா இல்லையா? இதை நிப்பாட்டுறது எப்படி நிப்பாட்டுறது? இது மாதிரி ஒரு கட்டுக்கதை. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, ராத்திரி நகை வெட்டாதீங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஏன் வெட்டக்கூடாது? நீ கைய வெட்டிக்குவ அல்லது உனக்கு அவ்வளவு பவரா தெரியாது, சோ அதனால சொல்றாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, ராத்திரி வீடெல்லாம் கூட்டாத.
ஏன் ராத்திரி கூட்டக்கூடாது? ஆசீர்வாதம் வெளியே போயிருவாங்க. கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமா இல்லையா? இதெல்லாம் கேட்டிருக்கீங்க தானே? ஓ, நீங்களும் கேட்டதே இல்லையா? பழைய கதை. சோ இதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு. வேற என்ன கதை கேட்டிருக்கீங்க? ரொம்ப அருமையான சபையா இருக்கு. ஒரு கதையும் கேட்காத சபையாக இருக்கிறது. கருப்பு, நீங்க போகும்போது கருப்பு யானையா? பூனை போக கூடாது. போயிட்டா என்னமோ சொல்லுவாங்க, அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சகுனம் சரியில்லை. வீட்டுல போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போடணும். அப்புறம் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோன்னு வைங்களா, யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்க, ஐயா எங்கேயா போற? ஐயோ போற, அப்புறம் காரியம் நடக்காது. ரைட்டா இல்லையா? இதெல்லாம் கட்டுக்கதைகள். எதுக்கு சொன்னாங்க தெரியாது. ஆனா இன்னைக்கு தேவன் இந்த கால வேலையில சொல்றாரு, இந்த கட்டுக்கதைக்கு செவி கொடுக்காதே. இந்த கதை மட்டும் இல்ல, பைபிள்ல இருந்து பல காரியங்களை என்னது இப்ப கட்டுக்கதையாக அல்லது ஜோடிச்சு காரியங்களை சொல்றாங்க. நீ எதை வேணாலும் செய்யலாம், பரலோகம் கன்ஃபார்ம். ஆமாவா? ஆமாவா? கன்ஃபார்மா? அப்படி சொல்றாங்க. இல்ல, நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. There are many things, this kind of stories உங்களுக்கு காதுக்கு வருது. நீங்களும் ஒரு சமயம் நினைப்பீங்க இட்ஸ் ஓகே, அல்லது உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வரலாம். எதுக்கு தேவன் இப்ப டெய்லி நம்மள ப்ரே பண்ண சொல்றாரு? ரைட்டா இல்லையா? வேதத்தை வாசிக்க சொல்றாரு, ஆராதிக்க சொல்றாரு. ரைட்டா இல்லையா? இதான் 3 முக்கியமான காரியத்தை நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா இதை செய்யாதவங்க நல்லா தான் இருக்காங்க. செய்யற நம்ம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. சோ அதை செய்யாம இருந்தா நல்லது தர. செய்யலாமா செய்யக்கூடாதா? ஏன் செய்றீங்க? பிரச்சனைங்க. சோ சில பேரு நம்ம சொல்றாங்க, உபவாசித்தால் நான் தேவனுக்காக உபவாசிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிரச்சனை வருது, அதனால உபவாசிக்க வேணாம். உபவாசிச்சா எனக்கு பிரச்சனை. There are many things இந்த பிசாசானவன் செய்து முடிக்கிறான். ஓகே, இது எப்படி நான் பிசாசுன்றேன் அல்லது டீமன் சொல்றேன்? ஏன்னா தேவன் சொல்கிறார், இதை குறித்து நீ மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்றாரு. நீ சொல்லும் போது நீ நல்ல ஒரு தேவ மகனாக இருக்கிறாய், நீ கீழ்ப்படிந்து நடக்கிற மகனாக இருக்கிறாய் அப்படின்றாரு. அப்ப எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல போங்க. ஓகே, வசனம் 1ல இருந்து வாசிங்க. அதே அதிகாரத்துல the same chapter, if you start reading from verse 1 வாசிங்களே. ஆதியும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோஸ்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போதன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, சோஸ்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். வாசிச்ச வசனம் புரிஞ்சுச்சா? அங்க ஆரம்பம் சொல்றாரு, now the spirit expressly says that in later times some will depart from faith, giving heed to deceiving spirits and doctrines of demons, speaking lies in hypocrisy, having their own conscience seared with a hot iron அப்படின்றார். இதைத்தான் தேவன் சொல்றாரு, எச்சரிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இதை குறித்து, அதாவது வரப்போற காலத்துல இப்படி செய்வாங்க, ஆனா நீயோ, நம்மள பார்த்து சொல்றாரு, நம்மளோ
தேவ காரியத்தை அறிந்தனால இந்த பைபிளை நன்றா அதனால தான் வாசிக்க சொல்றாரு. தினைக்கும் வாசிச்சு இதுல காரியத்தை அறிந்து இந்த பிசாசினால வஞ்சிக்கப்படுகிறவர்களுக்கு சொல்லணுமா, நீங்க இப்படி செய்யாதீங்க, இது கட்டுக்கதை, இது வேண்டாம், இதெல்லாம் கீழ்ப்படியாதீங்க, இப்படி தேவன் சொல்லல. ஒரு சமயம் அங்க எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க, forbidding to marry, கல்யாணம் பண்ணாத பிரச்சனை. நானே சொல்லுவேன், என்ன சார், ஆமா கல்யாணம் பண்றீங்களா, பண்ணுங்க, வெரி குட். Can you sacrifice? If you cannot sacrifice, you cannot give and take, don't marry. ஆமா இல்லையா? இல்ல கல்யாணம் பண்ண எல்லாரும் சொல்லிட்டாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் டைவோர்ஸ். ஆமாவா? நேற்று தான் நாங்க குடும்பமா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரதர்கிட்ட பேசியிருந்தோம். கல்யாணம் பண்ணி அன்னைக்கே டைவோர்ஸ் பண்ணது பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? பீடியில் நடந்துச்சு, நான் பார்க்குவேன். எங்க பிரதர்ல பார்த்து சொன்னார், கல்யாணம் பண்ணிட்டு பல என்ன சொல்றது, கல்யாணம்னா பல தடைகள் பிரச்சனை எல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ணி கல்யாணம்லாம் முடிஞ்சு வெளியே வராங்க, 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. இங்கிட்ட ஒரு காடி நிக்குது, இங்கிட்ட ஒரு காடி நிக்குது. இது மாப்பிள்ளை காடி, இது பொண்ணு காடி. சொல்றாங்க, மாப்பிள்ளை சொல்லுது நான் இந்த காடியில் ஏறி போவோன்னு, பொண்ணு சொல்லுது நான் இந்த காடியில் போவோன்னு. இல்ல இந்த காடியில் போவோம், இந்த காடியில் போவோம், இந்த காடியில் போவோம்னு சண்டை போட்டு பொண்ணு தாலியை கழட்டி புருஷன் கையில கொடுத்துட்டு, நீ அந்த காட்டில் போ, நான் இந்த காட்டில் போறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஒரு காடி பிரச்சனை. தேவஜனமே, அதுதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப இங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணாதீங்க. எஸ், if you cannot give and take, if you got no பொறுமை, don't marry. நான் கல்யாணம் பண்ணோம், நான் வாலிப, அதாவது கல்யாணம் பண்ணாத வாழ்க்கையில நான் எப்படி வாழ்ந்தேன் அதே மாதிரி தான் நான் வாழ்வேன். cannot, you don't marry. மேரேஜ்னா sacrifice, give and take, பொறுமை இருக்கணும். சண்டை வரும், வைஃப் கால்ல உழுவ முடியணும், அதே மாதிரி வைஃப் ஹஸ்பண்ட் கால்ல உழுவ முடியணும். சர்ச்சில் வந்து உழுவ சொல்ல, ரூம்ல உழுவ முடியணும், கட்டி அழுவ முடியணும். இதுதான் மேரேஜ். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்புறம் அங்க ஒரு கதை, இன்னொரு கதை சொல்றது, இது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இதை செய்யாத, அதை செய்யாத. யார் சொன்னது? அங்க வசனம் என்ன சொல்லுது? எதை தேவன் படைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நன்றி செலுத்தி சாப்பிட சொல்ற. எனக்கு வேண்டாங்க, அது டிஃபரெண்ட். நான் பண்டி சாப்பிட மாட்டேன், சாப்பிடாதீங்க. நான் மாடு சாப்பிட மாட்டேன், சாப்பிடாதீங்க. நான் பாம்பு சாப்பிட மாட்டேன், சாப்பிடாதீங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அதை குறித்து மத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. புரியுதா? You understand what the word of God says? You don't tell them. You don't like, don't eat la. ஆனா இந்த கட்டுக்கதைகளை குறித்து மத்தவங்களுக்கு சொல்லி விசுவாசத்திலே தளர்த்தாதீங்க. இப்ப நான் இது வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா மத்த காரியம், தேவ காரியத்துல இதை குறித்து மத்தவங்கள்ட்ட சொல்லாதீங்க. மத்தவங்கள்ட்ட நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன? தேவ பக்தியின் காரியம். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், தேவன் எப்படி காரியங்களை செய்கிறார், அதை குறித்து சொல்றாரு தேவன். இதுவரையும் புரிஞ்சிச்சா நான் சொல்றது? புரியலையா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு? அப்புறம் இன்னொரு கதை இருக்கு. இதை செய்யற, இப்ப ரொம்ப பேர் இதை செய்யறாங்க. ஓகே, அதை வாசிங்க. ஐசையா 31:1-3. முத வந்து deceived by deceiving spirit and doctrine of demons, இதனால வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்னொன்னு இப்ப இரண்டாவது, சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலியாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவரும் ஞானமுள்ளவர்,
அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கின்றவர்களை வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கின்றவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாமிசம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கின்றவனும் இடறி சகாயம் பெற்றவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்னன்னா trusting things created rather than the creator. That means நம்மளோட நம்பிக்கை இது யாரை குறித்து சொல்லுது? தேவ பிள்ளைகளை பத்தி தான் சொல்லுது. நம்மளோட நம்பிக்கை எங்க இருக்குன்னா தேவன் படைத்த காரியத்துக்கு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு, படைத்த தேவன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. அங்க எஸ்பெஷலி சொல்றாரு இஜிப்ட். ஏன்னா அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்து வர்ற காரியம் பாத்தீங்கன்னா யாராச்சும் சண்டைக்கு வந்தாங்கன்னா அந்த ராஜாலாம் யாருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க? இந்த இஜிப்ட் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. இஜிப்ட் தான் அவங்க தான் உதவி செய்யணும் நமக்கு. ஏன்னா பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அவங்களுக்கு நல்ல குதிரை இருக்கு, அவங்கள்ட்ட இது இருக்கு, பலசாலிங்க இருக்காங்க, கத்தி இருக்கு, இது இருக்குன்னு அவங்களை நம்புவாங்க. சோ தேவன் அங்க சொல்றாரு அவங்களும் மனசம் தர, அவங்க குதிரை வச்சிருக்கிறதும் அது ஆவியின் குதிரை இல்லையல்ல. அப்படின்னா என்ன சொல்றாரு? தேவன் இருக்கிறது ஆவியின் குதிரை. நான் சொல்றது புரியுதா? சோ தேவன் என்ன சொல்றாரு இங்க? Don't trust that. Don't trust all the unwanted things. இதெல்லாம் தேவன் படைத்தது. ஆனா நம்மளோட விசுவாசம் தேவன் மேல இருக்க வேண்டியது. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம நம்பிக்கை மத்தவங்க மேல வருது, மத்த காரியத்தின் மேல வருது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இத கையில எப்போதும் வச்சுக்கோ, நீ போற இடம்லாம் ஆசீர்வாதம் வரும் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதை வச்சுக்குவாங்க. சில பேர் கட்டிக்குவாங்க. ஓகே, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகே, இது எங்க அப்பா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப செஞ்சிருக்கிறாரு. ஓகே, தகுடு வச்சுக்குவாரு. எங்கெல்லாம் போய் எடுத்துட்டு வர்றாருன்னு தெரியாது. தகுடு தெரியுமா? தகுடு வந்து இங்கிலீஷ்ல பிரான்ஸ் தர. அதை போய் செய்வாங்க. செஞ்சு சில இதெல்லாம் செஞ்சு அழகா மடக்கி வச்சிருப்பாரு. அவர் அந்த வாலெட்ல வச்சுக்குவாரு. ஏன்னா அவர் இந்த டாக்ஸி ஓட்டுறதுனால அதை வச்சுக்கிட்டா நிறைய பேர் வந்து காடியில் ஏறுவாங்க. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, ஒரு சின்ன போத்தல்ல எண்ணெய் கொண்டு வருவாரு. அதை காலையில அப்படி தொட்டு தடவிக்காரு. நான் கேட்பேன், எதுக்கு சாடுறீங்க? இதை நம்மளை பார்த்த ஆளு வருவாங்கயா அப்படின்னு நம்பிக்கை. What you believe in all these kind of things. Today the Lord is telling, don't. அதெல்லாம் நம்பத்தக்க முடியாதது. That's nothing impossible. That's not possible lah. Don't believe that. The Lord is telling, believe me. என்னை நம்புங்கன்றாரு. ஆனா நமக்கு நம்மளோட சூழ்நிலை, பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நம்மளோட மைண்ட் உடனே அலை மோதுகிறது, இதை தேடுகிறது. அந்த டைம்ல யாராச்சும் வந்து இந்த ப்ரொஃபேன் அல்லது இந்த ஓல்ட் வைஃப் ஸ்டோரி சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா? எப்ப இது வருது? நீ அந்த பிரச்சனையில போய் கொண்டிருக்கும் போது, அந்த வேதனையில போயிட்டு இருக்கும் போது, அப்ப வந்து ஒருத்தர் சொல்லுவான், நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, நீ கோயிலுக்கு போறது நல்லது, ப்ரே பண்றது நல்லது, பைபிள் ரீட் பண்றது நல்லது, ஆனாலும் நீ இதை செய்தால், இங்க போய் பார்த்தா, இதை வச்சுக்கிட்டியானா ஆசீர்வாதம் அப்படின்வாங்க. அப்ப சம்டைம்ஸ் நம்மளோட கூட இருக்கிறவங்க சில சமயத்துல அதை நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதையும் போய் பார்த்தப்ப என்ன, வாட் இஸ் ராங்? ஸோ நம்மளும் அதை ஃபாலோ. ஓகே, ஸோ இன்னைக்கு தேவன் அதை எச்சரிக்கிறாரு, டோன்ட். ஏன்னா நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நம்மளாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்காக முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? There's a blessing on earth and there's a calling. நம்ம மேல ஒரு calling ஓட blessing நம்ம மேல இருக்கிறது.
தேவன் இதை ஒரு வாக்குத்தத்தமாக சொல்ற தேவஜனமே, ஒவ்வொருவரையும் ஸ்பெசிபிக்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஆனா இந்த அழைப்பை விட்டு போகும்படி இந்த ப்ரொஃபேன், இந்த என்ன சொல்றது, ஓல்ட் வைஃப்ஸ் ஃபேபிள்ஸ் அல்லது இந்த கட்டு கதைகள், கட்டு காரியங்கள் நம்மளை இழுக்கிறது அங்க. சோ தேவன் சொல்லுகிறாரு, எச்சரிக்கையாக இரு, be careful, because you are a person, a brethren or a sister or brother called by the Lord to tell the good news to the others, to tell, oh this is right, this is wrong சொல்றதுக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப நம்ம இதை பின்பற்றவர்கள் அதை பின்பற்றக்கூடாது. We shouldn't go there. We should follow what the Lord is telling. இதை இன்னைக்கு இந்த கால வேளையில தேவன் எச்சரிக்கிறார், நமக்கு சொல்றாரு. இல்ல பாஸ்டர், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர். வெரி குட். இது தேவன் அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா பிற்காலம், வரப்போற காலம் அப்படின்றாரு. ஆக்சுவலி அந்த காலம் வந்துருச்சு. இப்ப பல பேரு ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த காரியத்துல. ஈவன் தேவ வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா பல பிரசங்கிகள், பல பிரீச்சர்ஸ், பல பாஸ்டர்ஸ் இந்த மாதிரி காரியத்தை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு டைல்ஸ் கொடுக்கணும்? யார் சொன்னது டைல்ஸ் கொடுக்கணும்? யார் சொன்னது இப்படி செய்யணும்? யார் சொன்னது அப்படி செய்யணும்? வசனம் அப்படியாக சொல்லல. அது பழைய ஏற்பாட்டு காரியம். புது ஏற்பாட்டுல தேவன் சொல்லிருக்கிறார் சேர்ஃபுல்லா கொடுங்கன்னு. அத நல்ல ஆழமா நீ பாத்தியானா, சேர்ஃபுல்னா பழைய ஏற்பாட்டுல அட்லீஸ்ட் 10%. புது ஏற்பாடு பத்தி சேர்ஃபுல்லா கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிப்பாட்டவே கூடாது. ஏன்னா சேர்ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்ல பஸ் எனக்கு சேர்ஃபுல்லா இல்ல, பாத்தீங்களா? சோ இதை குறித்து வெளியே மத்தவங்க பேசுகிற காரியங்கள் பலதுண்டு. அதுக்குதான் நான் சொன்ன அந்த ஓல் இது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நீ சீக்கில போயிட்டு இருக்க, ஏன்னா உனக்கு விசுவாசம் பத்தலன்னுவாங்க. ஓ நீ இந்த வேதனையில போயிட்டு இருக்க because you got no faith. நீ என்னது must pray strong. பவுலுக்கு சீக்கு வரல, பவுலும் ப்ரே பண்ணாரு இயேசு கிட்ட, ரைட்டா இல்லையா? தேவன் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும்னாரு. ஏதோ ஒரு வேதனை, ஒரு கஷ்டமா, அந்த கஷ்டத்துல அவர் போயிட்டு இருக்காரு. அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் 3 வாட்டி. You know what God says? My grace is sufficient for you. So தேவஜனமே, சீக்கோ பிரச்சனையோ எல்லா வாழ்க்கையில இருக்கு. எல்லாரும் துன்பத்துல போறாங்க, வேதனையில போறாங்க. It is not that you got no faith. It is not I'm not praying well. ஆனா நமக்கு சத்தம் அப்படி வரும், ஓ நீ ஜெபிக்கிறது சரியில்லை, உன் விசுவாசம் பத்தல, நீ உபவாசிக்கிறது பத்தல. Don't listen to all this. Your faith, your belief is only the Lord Jesus. நீ எப்படி ப்ரே பண்ற, நீ எப்படி உனக்கு தெரியும். சோ நீ அதை ஃபாலோ பண்ணு. இங்க யாரையும் கேட்டுக்காத. நீ மனுஷன்கிட்ட கேட்டேன்னா அவங்க பல காரியத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க. நீ வேதத்தை வாசி, அது நிச்சயம். Daily I'm telling you, read the Bible, pray every day and worship God. That we must do, and the Lord will talk to us. Okay? So அடுத்தது முக்கியமான 2 காரியம், 2 வசனம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது வார்த்தை படிச்ச சொல்றாரு, அதே டைம்ல அந்த வார்த்தையில வார்னிங்கும் இருக்கு. ஓகே, முதல் வசனம் ரோமர் 6 வசனம் 13. Romans chapter 6 verse 13. நீங்க உங்கள் அபியங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கின்றவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவஜனமே, முதல் word of God or the warning comes, God says, and do not present your members as instruments of unrighteousness to sin, but present yourself to God as being alive from death, and your members as instrument of righteousness to God. நம்ம சரீரத்துல பல அவயங்கள் இருக்கு, ரைட்டா இல்லையா? தேவன் சொல்லுகிறாரு, சில அவயங்களை நீ தேவனுக்கு அற்ற காரியத்துக்கு ஒப்பு கொடுக்காத. எப்படி ஒப்பு கொடுக்கிறது?
நான் உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு. அவயங்கள், அவயங்கள்னா கையே, காலு, கண்ணு, மூக்கு, வாய், ரைட்டா இல்லையா? இப்ப இந்த அவயங்களை முழுசா யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும்ன்றாரு. இதை ஒண்ணு கூட மத்தது கொடுக்க கூடாதான். அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறத பத்தி பேசுங்க. ஒரு கை, ஒரு காலு, வாயில பொய் சொல்றது, பொய் சொல்றதை பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம். பொய் சொல்றது வந்து நார்மல் தான். அதை விட்டுருங்க. இந்த அவயங்கள் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. இந்த தேவனுக்கு எதிரான காரியத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்கன்றாரு. சொல்லுங்கம்மா. அருமையால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுறது, வெள்ளிக்கிழமை அப்புறம் இந்த கையை தேவனுக்காக எடுக்கிறது, அடுத்த கையை கட்டுங்க. அதை பாருங்க, டிங் டிங் அடிச்சிட்டாரு. இதே வாயிலை தேவனை சோஸ்தரிக்கிறது, இதே வாயில மற்றவங்களை தூசிக்கிறது அல்லது கெட்ட வார்த்தை பேசுறது. Do you understand? So God is telling, don't do this. Don't sell your parts. Okay, you can't serve two boss. ரெண்டு பேத்துக்கு நீ சேவை செய்ய முடியாது. Are you following? Okay, அடுத்த வசனம், இது கடைசி வசனம் சொல்லிட்டு முடிச்சறேன். ஜெரமையா 6 வசனம் 16. ஜெரமையா 6 verse 16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். தேவஜனமே, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த கடைசி பாட்டு கேட்கக்கூடாது, ஆனா அதோட சேர்ந்து தான் அது வருது. என்னன்னா தேவன் சொல்லுகிறாரு, இப்போ ஒரு நல்ல பாதையில நடக்கணும். ஓகே, இப்ப வேஸ் இருக்கிறனால நமக்கெல்லாம் கொஞ்சம் சின்னாங்க, ரைட்டா இல்லையா? வேஸை தட்டிட்டா நமக்கு தெரியுது எங்க போனோம், அந்த பாதையில கொண்டு போயிருது. இப்ப பரலோகத்துக்கு போனோம்னு வேஸை தட்டணும். ஒரு ஜோக் சொன்னாலும் யாரும் சிரிக்க மாட்டாங்க. பரலோகத்துக்கு வேஸ் கொண்டு போயிருமா? ஹெவன் போவாது. அப்ப தேவன் இங்க வசனம் என்ன சொல்றாரு, இந்த நல்ல பாதையில போறதுக்கு நில்லுங்க. ஸ்டாப் and ask God, ask the Holy Spirit, ask the Lord which way I must take. அங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுவாராம் இந்த பாதையில போ, இதுல போகாத அப்படின்னு. ஆனா முக்காவாசி பேர் அங்க போட்டு என்னதுமா, we will not walk in it. ஏன்னா அது கடினம். எல்லாம் பாருங்க, எங்கேயாச்சும் போறதா இருந்தாலும் எல்லாரும் எங்க போறாங்க, ரொம்ப பேர் எங்க போறாங்க, அதுல தான் எல்லாரும் போறதுக்கு ஆசை. We want to go where people are going. We got no time to listen or to pray to God and ask, Lord, which way I must take. நான் எந்த பாதையில நடக்கணும், இதா அதா? இந்த பாதைன்னு சொல்றது நான் இதை செய்யணுமா அதை செய்யணுமா, which is right? You teach me, Lord, I will follow. மற்றவங்க செய்யறத பத்தி முக்கியம் இல்ல, நான் என்ன செய்யணும் இதை தேவன் சொல்லுகிறார் கேளு. கேட்டு தேவன் என்ன சொல்றாரு அதன்படி நட அப்படின்றாரு. நம்ம முக்காவாசி பேரு we don't listen to what the Lord is talking to us. We always listen to what people are doing. When people are doing, we follow, and then we say, இல்ல அவங்க அது நல்ல பாதை நினைச்சேன், இவங்க சேர்த்து இது நல்லதுன்னு நினைச்சேன். So today the Lord is again telling, ask me. சரி, எப்படி தேவ சத்தம் கேட்கிறது? தேவன் சொல்ற பாதையில நடக்கணும், எப்படி தேவ சத்தம் கேட்கிறது? இயர்போனை போட்டுங்க.
தேவ வார்த்தை. How can you listen that God is talking to you? God is telling you. You think God will talk to you like that? Which way must go? What must you do? நம்மள்ட்டெல்லாம் பேச மாட்டாருங்க, நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட தான் பேசுவாரு. நம்மள்ட்டெல்லாம் God talks to everyone. If you ask, God will talk to you. And God talks through the word of God, or through everything will come word only, word. It doesn't comes with என்ன சொல்றது, சில சமயத்துல தேவன் கேட்கணும் பேசணும்னா சில பேர் எப்படி தெரியுமா, இந்த காதுல சத்தம் கேட்கணும்னு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி சத்தம் இல்லைங்க. நான் எப்போதும் சொல்றது, வேதத்தை வாசிக்கும் போது, ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன், தேவ பாட்டை கேட்கும் போது அதுல ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஓகே, உங்களோட பேசும்னா அது உங்க உள்ளத்தை தொடும். ஆனா இப்ப முக்காவாசி பேரு தேவன் எப்படி பேசுறாரு தெரியுமா அவங்கள்ட்ட, இதுல பேசுறாரு. இதை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனா காலையில எந்திரிச்சோர இதுக்கு டைம் இருக்கு. இது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? டுடே God is talking to you. பார்த்திருக்கீங்களா டிக்டாக்ல? பாத்தீங்களா? We got time to listen to that, but we got no time to read the Bible. நான் எப்போதும் எச்சரிக்கிறேன், தேவஜனமே, நானும் பார்க்கிறேன், பார்க்கலன்னு இல்லை, நானும் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். ஆனா அவன் சொல்ற அந்த வசனத்தை இதுல ரிஃபர் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? அவன் சொல்லுவான், சங்கீதம் 51 சங்கீதம் 151 வசனம் 15 இப்படி சொல்லுகிறது. பாருங்க, எல்லாரும் பத்திருப்பாங்க. வசனம் 151 இருக்கா? சங்கீதம் எது வரையும் இருக்கு? 49 வரையும் தான் இருக்கு. 150 வரையும் இருக்கு. பாத்தீங்களா? இப்ப அவன் சொன்னது என்னது? 151. இது நடக்குதா இல்லையா? இஸ் இட் ரைட் ஆர் ராங்? நீங்க பாருங்க. ஜெபம் நம்ம ஆக்சுவலி, நான் திருப்பி சொல்றேன், தேவன்கிட்ட போய் ஜெபிக்கும் போது, is God interested how bombastic word you use, how flowery you put the word? Is God interested in that, or what is God interested? Coming to his presence. Coming to his presence. One, how he wants you to talk to him. எப்படி அவரோட பேசணும்னு நினைக்கிறாரு? Like a child. உங்க புள்ள எப்படி வந்து அப்பாட்ட பேசுது, அம்மாட்ட எப்படி பேசுறாங்க, அதே மாதிரி தான் போயிட்டு, ஆண்டவரே, ஐயா, அப்பா, talk to him normal. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த டிக்டாக்ல பிரேயர் ஒன்று பாத்தீங்களா? pray for your daughter, pray for your wife, pray for your husband. அதை எடுத்து வச்சுட்டு அதை ப்ரே பண்றது. உன்னை யார் இதை ஃபாலோ பண்ண சொல்லுது? இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு அந்த தேவை இருக்கா, அல்லது உங்க வைஃப்க்கு அந்த தேவை இருக்கா? ரைட். அது அவன் டிக்டாக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க, ஃபாலோவர் வேணும். ரைட்டா இல்லையா? அவனுக்கு பணம் வரணும், அவன் ஏதோ செஞ்சிட்டு இருக்கான். நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா தேவ ஜனமே, you know many of them already been stuck with this. நான் போன் கெட்டதுன்னு சொல்லல, போன் நல்லது, வெரி இம்பார்ட்டன்ட். பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், பல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா டோன்ட் இந்த பைபிளை ரீட் பண்றதுல, ப்ரே பண்றதுல அதை எடுத்து விட்டுட்டு ஷார்ட்கட்ல இதுல போயிடாதீங்க என்று சொல்றேன். அது சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பாதையில போயிடாதீங்க. தேவன் அதைத்தான் இன்னைக்கு எச்சரிக்கிறார். Listen to what God is telling you. Don't listen to the profane. Reject profane and old wives fables. இந்த கட்டுக்கதைகள், இந்த காரியத்துக்கெல்லாம் விலகி போகன்னு சொல்லும் போது, ஒரு சமயம் கட்டுக்கதைகள் நான் சிலது சொன்னேன். ஆனா இந்த கட்டுக்கதைகள் இதுதான். இப்ப கட்டுக்கதைகள் ஜோடிக்கப்பட்டு அருமையாக வந்துட்டு இருக்கு நம்ம கையில, நம்மளை விலக்கி கொண்டு போகும்படி.
அது தேவ வார்த்தையை உபயோகித்து அந்த காரியங்கள் அவங்க பேசுறாங்க. அது யார் பேசுறது? அந்த வசனம் சொல்கிறது பாரு, demon, the doctrine of the demons or the spirit, antichrist. So they are coming through that and trying to deceive us. நம்மளை வஞ்சிக்கும்படி அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், தேவ ஜனமே, நம்மளை ரட்சித்த தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, you have a special anointing. I've called you specially to do God's ministry, to go and tell God's word to them. You follow and you tell. இப்ப நம்ம செய்யாததை மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இப்ப நான் ஜெபிக்கல, நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், நான் தேவனை ஆராதிக்க மாட்டேன். But can we tell others to do that? Cannot. Even your children won't follow you. You know that or not? You must pray. You must read the word of God. You must worship the God so that your child sees and then they follow. You cannot always whack your children and say, you do. They won't do. So this is what the Lord is talking to us today. தேவஜனமே, இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடப்போம். பெரிய காரியத்தை, பெரிய ஊழியத்துக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதன்படி தேவன் வழி நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் வார்த்தைக்காகவும் நன்றி. எங்களோடு பேசியவரே, அதுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இதோ எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. துதி, கனம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அது உமக்கு சேர்ந்தது ஐயா. ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.